ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிலாக எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆதார் ஸ்மார்ட் கார்டுடைய அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீடியோவில் ஒரு 1 வீக் முன்னாடி ஆதார் பிவிசி கார்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, அந்த வீடியோவில் எப்படி அந்த ஆதார் கார்டு உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த வந்து அன்பாக்சிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி வந்து இருக்க போகுது. நான் வந்து ஆதார் கார்டு வந்து அப்ளை பண்ணி எனக்கு வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து வந்துருச்சு. பட் நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வந்து அந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் பெண்டிங்லேயே வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கிடச்சதுனால இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லுக் வந்து எப்படி இருக்குது அண்டு அதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன செக்யூரிட்டி பர்பஸ்லாம் வந்து எல்லாமே அடங்கியிருக்குள்ள ஒரு கார்டு வந்து ஒரு ஸ்மார்ட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அந்த போஸ்ட் கவர் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று இருந்தது. அதில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டு அந்த 645 டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்என்ஆர் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு 28 டிஜிட் நம்பர் கொடுப்பாங்க. இது வந்து நம்மளுடைய அந்த ஆதார் கார்டு பிவிசி கார்டு ரீப்ரிண்ட் பண்ணும்போது ஒரு சில நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு ட்ராக்கிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன். அந்த நம்பர் தான் வந்து எஸ்ஆர்என் சொல்லிட்டு ஒரு 28 டிஜிட் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டு வந்து நம்ம என்றைக்கு வந்து அப்ளை பண்ணோமோ அதுக்கான டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் வந்து என்றைக்கு அப்ளை பண்ணீங்க, என்றைக்கு வந்துருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நான் வந்து 29th இப்போ வந்து போட்டிருந்தேன். அதுக்கான வீடியோ வந்து இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய வீட்டு அட்ரஸ் இருக்கும், அண்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும். போஸ்ட்மேன் வந்து அந்த மொபைல் நம்பருக்கு தான் கால் பண்ணுவாங்க. வீடு வந்து தெரியலனா அந்த நம்பருக்கு கால் பண்ணி வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. அதனால் மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு ரெக்கார்ட்ஸிங்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. டியர் ஆதார் ஹோல்டர்னு சொல்லிட்டு ஹிந்திலையும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து பிவிசி கார்டு அதில் வந்து ஒரு கம் மாதிரி போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. அதை பிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதாவது நம்ம பேங்க்கில் ஏடிஎம் கார்டில் வந்து எப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி அதில் சிப் மாதிரி வச்சு ஒட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து பிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த கார்டில் அதை எடுத்து அங்கே வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ஓகே, பட்டு அந்த மேலே ஒரு 2 பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது ஃபோட்டோ போட்டு ஆதார் கார்டு வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டு அதை வந்து கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது பெருசு கிடையாது. நீங்கள் வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு யூஸ் பண்ணும்போது இது வந்து இந்த பர்பஸ்லாம் இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்போது அவங்களுக்கு சொல்ல தெரியலாம், உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் என்னென்ன பர்பஸ்க்காக வந்து இதெல்லாம் யூஸ் ஆகுது, என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, ஆதார் கார்டோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ டேட் வந்து இருக்கும் லெஃப்ட் சைடில். அது பக்கத்துலேருந்து உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். அது கீழே மைக்ரோ டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படி நடுவில் வந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய நேம் வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் இருக்கும். நீங்கள் மேல்னா மேல் இருக்கும், ஃபீமேல்னா ஃபீமேல் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஆதார் லோகோ வந்து அப்படி அந்த கலரில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அப்படி ஷேடோ பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஆட்டினீங்கன்னா இந்த கலரில் வரும்னு பார்த்தீங்களா, அந்த கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஹலோகிராம் வந்து சொல்கிறாங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஃபோட்டோ, நீங்கள் ஆதார் கார்டில் என்ன ஃபோட்டோ கொடுத்துறீங்களோ அதே ஃபோட்டோ குட்டியாக வந்து ஒரு பிளர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ கீழே உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து இருக்கும். இவ்வளோ தான் வந்து ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். இப்போ வந்து பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருந்த ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் கொடுத்துருந்தீங்களோ அந்த அட்ரஸ் வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்கும். பக்கத்தில் கியூஆர் கோட் இருக்கும். இந்த கியூஆர் கோடுங்கிறது வந்து ஆல்ரெடி பழைய ஆதார் கார்டில் இருந்தது. பட் இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா செக்யூர் அண்ட் கியூஆர் கோடுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலே நீங்கள் வந்து அந்த உங்களுடைய ஆதார் கார்டு வந்து எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்து தெரிஞ்சு போயிடும். என்னென்ன நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, உங்களுடைய அட்ரஸ் என்ன, உங்களுடைய நேம் என்ன, எல்லாமே இதில் தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் இருந்தது. பட்டு ஆனால் யூஸ் பண்ணி பார்க்கல வந்து நல்லா ஸ்மார்ட்டாக ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும்ல, சைனிங்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. நல்லா ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு. யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்னுடைய அந்த ஆதார் ஸ்மார்ட் கார்டை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஒரு சில செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து நேம் அண்டு இதெல்லாம் வந்து ஹைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை, அதனால் தவறாக எடுத்துக்கிற வேண்டாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்மார்ட் ஆதார் கார்டு. நீங்களும் அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்களா இல்லையாங்கிறத வந்து
வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுபோல் ஒரு புத்தம்போது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். இதுபோல் உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் வந்து அந்த வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது ஆதார் பிவிசி கார்டு இருக்கிறதுங்கிறது. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறட்டும். இதுபோல் ஒரு 19 இன்ட்ரெஸ்டிங்கான நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.